Kaya namin makapitikiman ka po kami kulo ni Ganda. Hindi ka niyo may apitik ka nagkaya sir. एकदा बांधले की रिटर्न आवडत तर रिवर आहे. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உடல்கள் இன்று காலை வாகன பேரணி மூலம் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டன. குறித்த அதிகாரிகளுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்ட பின்னர் உடல்கள் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. இவ்வாறு உயிரிழந்த அதிகாரிகளுக்கு நீதி அமைச்சர் ஹர்ஷன நானாயக்காரவும் தனது இறுதி அஞ்சலிகளை செலுத்தியிருந்தார். கடந்த 6ஆம் தேதி காலை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் 7 பேர் உயிரிழந்தனர். சிறை கைதிகளின் கொடூரமான தாக்குதல்களுக்கு இலக்காகியே அவர்கள் உயிரிழந்துள்ளனர். கடந்த 5ஆம் தேதி சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட பதட்ட நிலைமை தணிவடைந்த பின்னர் சிறைச்சாலை அதிகாரிகள் அதற்கு அடுத்த நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை கைதிகளுக்கு உணவுகளை வழங்க நடவடிக்கை எடுத்திருந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் கைதிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளதுடன் அதனை தடுத்து நிறுத்த சென்ற சிறைச்சாலை அதிகாரியொருவர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அவ்வேளையில் பல்லன்சேன சிறைச்சாலைக்கு புதிய நியமனம் பெற்று வந்திருந்த பிரதான ஜெயிலரும் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக அங்கு வருகை தந்திருந்ததுடன் அவர் மீதும் கைதிகள் தாக்குதல் நடத்த ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிகாரிகளால் அவர் காப்பாற்றப்பட்ட போதிலும் நிலைமையை கட்டுப்படுத்த சென்ற சிறைச்சாலை அதிகாரிகள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சில அதிகாரிகளின் தலை மீது கற்களால் கைதிகள் தாக்கியுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் இந்த மோதலில் மொத்தம் 27 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.